இதில் வந்து பஞ்சவர்ண நில விஷயமாக நீங்கள் நான் சொல்லிடுறேன். இப்போ கடைசியில் வரவே இல்லையே. ரெண்டு ஸ்கீம் வந்துச்சு அது மாதிரி. ரெண்டாவது சுடுகாடு பாதி எங்களுக்கு இருக்கா, அதுவும் டிசி லேண்ட் தான் சொன்னால் அவர் ஆச்சரியப்பட்டார். ஏங்க நீங்கள் எப்படிங்க இந்த பட்டியலன் சார் எல்லாமே டிசி லேண்ட் இது வெள்ளைக்காரன் கொடுத்தது ஒன்றுன்னு சொல்லியிருந்தாங்க. நாகர்சேனை மட்டும்தான் பதிவு பண்ணி 20 வகையான நிலம். டிகேடி இன்னைக்கு வந்து எந்த ஊரில் தர்காசுன்னு சொன்னாவது எங்கள் இடம், எங்கள் ரிசர்வ் லேண்ட், அது இன்றைக்கே எங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கணும். ரெண்டாவது நீங்கள் அனாதி இனம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அனாதி இனம் அப்படின்னு ஒரு நிலம் இருக்குது. அது எப்படி நான் எஸ்ஐங்களுக்கு கொடுத்த நிலத்தில் இவனுங்க என்ன பண்ணுறது, பேர் எடுத்துருவான். விநாயகன் பேர் எடுத்துட்டா அது அரசு கணக்குலையும் இருக்காது, தனிநபர் கணக்குலையும் அனாதி இனமாக இருக்கும். அனாதி இனம் பேர் இல்லாத நிலம். பேர் இல்லாத நிலம் அது யாருது? பூர்வகுடி மக்களுடைய நிலம் சார். அது எஸ்டி மக்களுடைய நிலம். இவனுங்க வந்து பொறுத்துக்க முடியாத அதை வந்து பேர் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க எல்லாமே. இன்றைக்கி அனாதி தான் அரசு புறம்போக்குன்றான். அதை கூட சொல்லிக்கிறேன் கவர்மெண்ட், அரசு புறம்போக்கில் எங்களுது. நீ என்றைக்கு அனாதினாக்கனா அது முன்டேட்டில் பாரு, அது யார் பேரில் இருக்குன்னு, தனிநபர் பேரில் இருக்கும். உன் அரசு பேரில் நீ யார் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறோம். வேறு சொல்லுங்கள். 20 வகையான நிலங்கள் தான் நான் சொன்னதெல்லாம் எல்லாம். ஆனால் எஸ்சி பஞ்சமர் நிலன்ற பஞ்சமர் நிலன்னு சொல்கிறதுக்குள்ளே இத்தனை வகைகளை இவ்வளவு தெளிவாக இப்போ தான் முதன் முறையாக கேட்குறேன்.